தமிழகத்தில் கனமழை நிலச்சரிவால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 56 உயர்வு. 4000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. வங்கக்கடலில் சென்னைக்கு தெற்கே 520 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது டிட்வா புயல். புயலின் நகரும் வேகம் 4 கிலோமீட்டராக குறைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். மயிலாடுதுறை, அரியலூர், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். சென்னையில் நாளை மிக கனமழை பெய்யும். டிட்வா புயல் நெருங்கும் நிலையில் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பாம்பன் பகுதியில் கொந்தளிப்புடன் காணப்படும் கடல். 8000க்கும் அதிகமான படகுகள் கரையிலேயே நிறுத்தம். சூறைக்காற்று வீசுவதால் பாம்பன் பாலத்தில் ரயில் சேவை நிறுத்தம். மண்டபம் பகுதி வரை மட்டுமே ரயில்கள் இயக்கம். டிட்வா புயல் எதிரொலியாக தூத்துக்குடி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். 5வது நாளாக 50,000க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. டிட்வா புயல் காரணமாக சென்னையில் கடல் சீற்றம். வட தமிழகம் நோக்கி நகர்ந்து வரும் டிட்வா புயல். கனமழை எச்சரிக்கை காரணமாக பூண்டி, புழல் ஏரிகளில் நீர்த்திறப்பு அதிகரிப்பு. கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதல்வர் ஆய்வு. காவிரி படுகை மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆலோசனை. தமிழகத்தில் போதிய மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. ஏற்கனவே மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தியிருப்பதாகவும் விளக்கம். தெற்கு பகுதியிலையும் டெல்டா பகுதியிலையும் கடுமையான மழை பெய்யும், கனமழை பெய்யும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. 2 அலர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. எல்லா மாவட்டத்துக்கும் மானிட்டரிங் ஆஃபீஸ் அமைச்சு வச்சிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. ஆக ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம். கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தஞ்சைக்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படை வருகை. மீட்பு நிவாரண பணிக்கான உபகரணங்களுடன் 31 வீரர்கள் தஞ்சை வந்துள்ளனர். மயிலாடுதுறையில் முகாமிட்டுள்ள தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படை. ரப்பர் படகுகள், மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலை.
திருச்செந்தூர் அருகே வயல்களில் தேங்கிய நீர், வெள்ளத்தை கடந்து சென்று வாழைத்தார்கள் அறுவடை. திருவண்ணாமலை தீப திருவிழா 5ஆம் நாள் உற்சவம் கோலாகலம். கண்ணாடி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய விநாயகர் மற்றும் சந்திரசேகரர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 94,720 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிலோ வெள்ளியின் விலை 3000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளியின் விலை 183 ரூபாய்க்கு விற்பனை. ரஷ்ய அதிபர் புட்டின் 2 நாள் சுற்றுப்பயணமாக டிசம்பர் 4ஆம் தேதி இந்தியா வருகை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். கர்நாடக மாநிலம் உடுப்பியில் சாலை வலம் சென்ற பிரதமர் மோடி, கடலோர கர்நாடகத்தின் மரபுகளை வெளிப்படுத்தும் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. டெல்லியில் நிலவும் அபாயகரமான காற்று மாசு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அமைதி காப்பது ஏன்? மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. மூத்த திரைக்கலைஞர் சிவகுமார், ஓவியர் சந்துரு ஆகியோருக்கு மதிப்பூறு முனைவர் பட்டம் வழங்கினார் முதல்வர் மு க ஸ்டாலின். ஜெயலலிதா பல்கலைக்கழகத்திற்கு எந்த பாகுபாடும் காட்டவில்லை என்று முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. கலைகள், கலைஞர்களை போற்ற வேண்டியது ஒரு நல்ல அரசின் கடமை என்றும் கருத்து. அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகம், இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டல. இந்த பட்டமளிப்பு விழாவை கூட நாங்கள் புறக்கணிக்கவும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா 2021க்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டியில் இன்னும் செழுமையா வளர்த்திருக்கிறோம். வரும் 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி பரப்புரை. தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனின் சொந்த ஊரில் பரப்புரையை பிரம்மாண்டமாக நடத்த திட்டம். எலிக்கு தலையாக இருப்பதை விட புலிக்கு வாலாக இருப்பதே பெருமை. தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்தது குறித்த கேள்விக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் பதில். புலிக்கு வாலா இருக்கலாம், புலிக்கு வாலா இருக்கலாம். புலின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எலிக்கு தலையா இருக்கக்கூடாது, எலிக்கு தலையா இருக்கக்கூடாது.